தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, பாஜகவை சேர்ந்த எஸ்பி சேகருக்கு 1 மாத சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டெபி இணைப்பில் இணைக்கிறார். ஸ்டெபி, இது தொடர்பான விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. கடந்த 2018ஆம் ஆண்டு பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து தரக்குறைவாக விமர்சிக்கப்பட்டதை பாஜகவை சேர்ந்த நடிகர் எஸ்பி சேகர் முதன்மை பக்கத்தில் பதிவிட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு பத்திரிகையாளர் பாதுகாப்பு சார்பில் செயலாளர் நிஜாம் மொய்தீன் அளித்த புகாரின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவினர் இந்திய தண்டனை சட்டம் மற்றும் பெண்கள் மீதான கொடுமைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் நடிகர் எஸ்பி சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 15,000 அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது. சிறப்பு நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் எஸ்பி சேகர் மேல்முறையீடு செய்திருக்கிறார். மறு உத்தரவு வரும் வரை நடிகர் எஸ்பி சேகருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை சென்னை உயர்நீதிமன்றம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்த வழக்குக்கான இறுதி தீர்ப்பு விசாரணை கண்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி நடிகர் எஸ்பி சேகருக்கு வழங்கிய 1 மாத சிறை தண்டனை உறுதி செய்து மேல்முறையீட்டு மனுவையும் தள்ளுபடி செய்துள்ளார். பெண் பத்திரிகையாளர் குறித்து சமூக வலைதளங்களில் சர்ச்சைக்குரிய கருத்தை பதிவிட்ட வழக்கில் தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்டெபி.